இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. முட்டை மிட்டாய். இதுக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு பாதாம் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்வீட்டன் கோவா நான் எடுத்திருக்கேன். இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலைங்க. ஸோ அதை வந்து அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ரொம்ப முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கணும், கெட்டியமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த விஸ்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம அந்த அன்ஸ்வீட்டன் கோவாவும் அந்த பாதாம் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அடுப்பையும் ஆன் பண்ணணும். இப்போ வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேங்க. ஓகே, இது கூட வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த நெய் ஊற்றுனதே தெரியல பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம 6 முட்டை எடுத்துக்கலாங்க. அதை வந்து ஒன்று ஒன்றா அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்க்காதீங்க, அப்புறம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு முட்டையாக சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அடித்து. ஸோ ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி. இது மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப வாசனையாக கூட இருக்குங்க இந்த ரெசிபி. நல்லா வந்து ரிச்சான இன்க்ரீடியன்ஸாக நம்ம வந்து போட்டிருக்கோம். நெய், அப்புறமா வந்து பாதாம், இது முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோம் நம்ம. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்மண்ட் வாட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரோஸ் எசன்ஸ் கூட சேர்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நான். 200 கிராம் அளவுக்கு நம்ம அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியமாக வர மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டு பாருங்கள், கொதியெல்லாம் வருது நல்லா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மோலில் தான் நான் ஊற்ற போகிறேன். அதுக்கு தான் நெய் வந்து தடவி வச்சுருக்கேங்க நான் எல்லா பக்கமும். ஸோ மோலில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வந்து அதை பேக் பண்ணி எடுக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ராடுமே ஆன் பண்ணி ஃபேனுமே ஆனில் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா எடுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்குமே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்து ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாங்க. மேலே கொஞ்சம் வந்து நெய் தடவிக்கலாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி.